ஒருத்தருக்கு நிறைய அனுபவங்கள்ங்கிறது அவர் வாழ்க்கையில் அவர் கடந்து போகிற பாதைகள் இருக்குது பாருங்கள். அந்த பாதைகளில் தென்படுகிற தடங்கல்கள், வன்முறைகள், நல்லவைகள், இதுதான் அனுபவங்கள். அதே மாதிரி அனுபவம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு நிறையாவே இருக்குது. இப்போ அவர் சீட்டு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை பார்த்தார். அந்த சீட்டு கம்பெனியில் வேலை பார்த்தவர் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்த்ததுனால நான் நிறைய ஒரு பெரிய அனுபவஸ்தன் ஆகிட்டேன். அந்த ஒரு கம்பெனி எப்படி தலைகீழாக கவிழுது, எப்படி நிமிர்ந்து நிற்குது, யார் யார் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அத்துபடியாக தெரியும். அது எவ்வளோ பெரிய கற்பித்தல்னு பாருங்கள், இது கற்றுக்கொண்டிருக்காருங்கிறத பாருங்கள். ஒரு சீட்டு கம்பெனி விழுகிறதும் எழுவதும் அந்த கம்பெனியில் உள்ள வேலை பார்க்குறவங்க கைக்குள்ளே தான் இருக்குங்கிறாரு. அவங்களுடைய திறமை இதில் தான் இருக்குங்கிறாரு. அதுதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பார்த்த உடனேயே யாரையும் எடை போட்டுறாருல்ல, ஈஸியாக எடை போட்டுறாரு. இந்த மாதிரி ஆள், அவன் அந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது. அதுக்கு காரணமே அவருடைய அனுபவங்கள் தான். இப்போ இவர் இந்த சினிமாக்களில் இந்த வன்முறைகளில் விதவிதமான டெக்னிக்கெல்லாம் கொண்டாந்தவர் நம்ம கமல் சார் தான். அந்த சண்டை காட்சிகளில் ஒரு நிஜத்தன்மை இருக்கும். அவனுடைய உயிர் வழி அந்த காட்சியிலே தெரியும். இதெல்லாம் தெரியும்னாலும் அவருக்கு அந்த சண்டை காட்சிகளை பிடிக்காது அப்படிங்கிறது தான் அவருக்குள்ளே இருக்க ஒரு உண்மைத்தன்மை. நான் உலகப் படங்கள்லாம் பார்க்குறேன், உலகப் படங்கள்லேயும் பார்க்குறேன், நம்ம ஊர் படங்கள்லேயும் பார்க்குறேன். இந்த வன்முறையை ஏன் க்ளோரிஃபை பண்ணுறாங்க? இந்த சண்டை காட்சியை ஏன் க்ளோரிஃபை பண்ணுறாங்க? அதை க்ளோரிஃபை பண்ணாமல் இவங்களால படம் எடுக்க முடியாதா அப்படின்னு நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் தன்னுடைய படங்களில் அதை கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணியிருப்பார். காரணம், தவிர்க்க முடியாத கதை அமைப்பு சேரும் பொழுது அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அவர் மென்மையான மனிதர், அவருக்கு இந்த சண்டை காட்சிகள் வயலன்ஸ் பிடிக்காது. இதுதான் உண்மை. சரி, குளோரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்ற சண்டை காட்சிகளை அதை சென்சார் கூட தடுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டு இருக்குல்ல ஒரு படம் ஜனநாயகனில், அதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கான், நாட்டுக்கு விரோதமான ஒரு காட்சிகள்லாம் இருக்கான் அப்படிலாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, படம் வந்தால் தானே தெரியும். சென்சாரில் உள்ளவனுக்கே தெரியாது. அதாவது சென்சாரில் உள்ளவன்னா எல்லா மெம்பருக்குமே தெரியாது, அந்த குறிப்பிட்ட ஒரு 6 பேருக்கு தான் தெரியும். அந்த 6 பேரில் ஒரு ஆள் தான் முருகனுடைய ஆள், மத்திய அமைச்சருடைய முருகனுடைய ஆள். அந்த ஆள் தான் போட்டு கொடுத்து இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நான் நேற்று பதிவில் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷாவோட கையில் தான் இப்போ இந்த பிடி இருக்குது. அமித்ஷாவிடம் இவர் அடங்கி போனால் ஜனநாயகன் மீண்டும் வரும். அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இல்லை இப்படிலாம் போக்கு காட்டினார்னா அந்த ஆள் போட்டு பார்த்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இணங்கி போவாரா அல்லது எதிர்த்து நிற்பாரா அப்படிங்கிறது கடந்த காலத்தில் பார்க்கும்போதே தெரியும். இணங்கி போகிற மனம் உள்ளவர், குணம் உள்ளவர் தான் விஜய். நிமிர்ந்து நிற்கிறவர் கிடையாது. நிமிர்ந்து ஏற்கனவே பல இதில் பார்த்துருக்கமே, கொடநாடு வரைக்கும் போய் வாசல்லே கை கட்டி நின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஆக பிஜேபி இவரை நல்லா எடை போட்டு வச்சுருக்கு. எடை போட்டு வச்சுருக்கிறதுனால தான் இவரை இணங்கி போகிற அளவுக்கு இவரை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அண்ணன் போயிருக்காரு, அங்கே டெல்லிக்கு பறந்து போயிருக்காரு. அடுத்த சிட்டிங், இந்த அடுத்த சிட்டிங்கில் அவங்க என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ ஏது கேட்க போகிறாங்களோ தெரியலை. அதுக்குள்ளே இங்கே மந்திரி சபையே அமைச்சிட்டானுங்க. யார் யார் ஆட்சி அமைக்க போகிறா, யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு பட்டியல் போட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் சொன்னான், இது பராசக்தி படமே அவுட்டு, அதனால் திமுக தோற்று போயிடும் அப்படின்னு ஒரு ஆள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்.
தியேட்டர்லலாம் கூட்டம் குறைஞ்சி போச்சு. சரி, அவன் வாங்கினதுக்கு அவன் சொல்லித்தானே ஆகணும். இன்னொருத்தர் ஜோதிடர் சொல்கிறாரு, அவர் மெகுருவோ தீர்க்கதரிசி மெகுருவோ என்னமோ அவர் பேர். நிச்சயமாக அந்த தடவை வந்து இவர் தான் வருவார், நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் வருவார் அப்படின்னு அவர் ஒரு சோசியம் சொல்கிறாரு. சோசியங்களையெல்லாம் கடந்தது தான் இந்த தேர்தலுடைய மக்கள் மனப்பான்மை. இந்த ஜோசியத்தெல்லாம் தாண்டி மக்கள் அந்த நேரத்தில் யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானித்து போய் குத்துறானோ அதுதான் உண்மையாக இருக்கும். அப்போ தான் அதுதான் முடிவாகும். ஓட்டுச்சாவடிக்கு போய் மனம் மாறி போய் ஓட்டு குத்துறவங்களாம் இருக்கான், நிறையா இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலில் நிறைய பணம் விளையாடும்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுக வந்து கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் தருவதற்கு தயாராக இருக்குங்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எது உண்மை என்ன பொய்ங்கிறது தெரியலை. வந்தால் பார்ப்போம், வரலைன்னா போயா அப்படின்ட்டு போவோம். சரி, அடுத்து இன்னொரு செய்தி ஊடால விட்டாங்க. நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து கர்ப்பமாக இருக்காங்களாம். ஊர் நாட்டில் என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க எதில் போய் எங்கே கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். கீர்த்தி சுரேஷ் மாசமாக இருக்காங்க, மகிழ்ச்சிகரமான செய்தியை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டா, அவன் தனிப்பட்ட முறையில் அவன் குடும்பம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க கர்ப்பமாக இருந்தாங்கன்னா கர்ப்பம் இல்லாமல் போனால் உனக்கு என்ன? உன் வீட்டில் நடந்த மாதிரி பெரிய சரி, அவங்க மனப்பான்மை, அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. சரி, அடுத்தபடியாக தனுஷ் மிருனால் தாக்கூர் அவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்க போகிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் காதலர் தினம் வருது இல்லை, அன்னைக்கு வந்து இவங்க கல்யாணத்தை நடத்திக்க போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அட்வான்ஸாக சொல்லிட்டார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, துபாயில் வீடே வாங்கி போட்டார் தனுஷ், அங்கே தான் இப்போ குடி வச்சுருக்காரு, இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி அனுப்புகிறாரு. இது என்னமோ எல்லாம் சொல்லி செஞ்சுங்கிற மாதிரி. அதெல்லாம் தனுஷ் அந்த மாதிரி போவாரா இல்லையான்னு தெரியல. காதலுங்கிறது கல்யாணங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. சூப்பர் ஸ்டாருடைய மகளை கல்யாணம் பண்ணார், காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணம் இருந்து போச்சு. 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், அழகான பையங்க இருக்கானுங்க. அந்த நிலையில் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் தன்னுடைய நிலைமையையும் தன்னுடைய குடும்பத்து நிலையும் தன்னுடைய பையன்களுடைய எதிர்காலத்தையும் இவர் நினச்சி பார்த்துருப்பார் இல்லையா? நினச்சி பார்க்காம இந்த ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரா? இல்லை, அப்படி ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தால் பையங்களையும் ஒரு கன்சல்ட் பண்ணியிருக்கணும். கன்சல்ட் பண்ணி தான் அவர் எது முடிவையும் எடுக்க முடியும். பையன்களை கன்சல்ட் பண்ணி இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது, அந்த குடும்ப ஒற்றுமை இருக்காது. அதனால் இவங்க சொல்கிறாங்க, நம்மளும் அதை சரி சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுறணும். நடந்தால் சரி, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். நன்றி, நாளை சந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.